வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பழனிகங்கை வடிநிலத்தில் சிறுவெள்ள அபாயம், மீனவர்களுக்கு அவசர தடை உத்தரவு. தென்மேற்கு பருவப்பயிற்சி தீவிரமடைவதால் இலங்கைக்கு அதிதீவிர எச்சரிக்கை. இலங்கையில் விரைவில் தீவிரமடையும் கடும் மரக்கறி தட்டுப்பாடு, சந்தைக்கு வரத்து குறைந்ததால் வர்த்தகர்கள் எச்சரிக்கை. பிரதேச நிர்வாக அலகுகளை அபிவிருத்தி அலகுகளாக மாற்ற திட்டம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு. ஜாழ் பிரதான போலீஸ் நிலையத்தில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் குழுவினர் திடீர் பரிசோதனை. வவுனியா ஓமந்தையில் சோகம், பேருந்து தரிப்பிடத்தில் நின்றவர் குளர் வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பலி. மொரோக்கோ ஸ்பெயின் எல்லையில் பெரும் சோகம், 70,000 பேர் ஒரே நேரத்தில் ஊடுருவ முயற்சி, நெரிசலில் சிக்கி 34 பேர் பரிதாப பலி. அஸ்வசும திட்டத்தில் ரூபாய் 29 லட்சத்திற்கு மேல் நிதி மோசடி, நோர்வுட் பிரதேச செயலக பெண் அதிகாரிகள் 2 கைது. மயிலத்தமிடு மாதவனி அத்துமுறல்களுக்கு முடிவு, மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். ரூபாய் 3,811 மில்லியன் சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடைமையாக்க நடவடிக்கை, போலீசார் வெளியிட்டு அதிரடி அறிக்கை. 2026 முதல் பாதையில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் $10 பில்லியன் கடந்த சாதனை, அதிகரிக்கும் வர்த்தக பற்றாக்குறை குறித்து மத்திய வங்கி எச்சரிக்கை. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் கனமழையும் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இதன் காரணமாக களனி கங்கை ஆற்றுகை படுகையில் சிறிய அளவிலான வெள்ள அபாயம் ஏற்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. களனிகங்கையின் மேல் மற்றும் மத்திய நீரந்து பகுதிகளில் பெய்து வரும் அதிக பலத்த மழை காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இன்று காலை 7:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 7 மணி வரை அமலில் இருக்கும். இதனால் தெஹியோவிட்டு, ட்ருவன்வெல்ல மற்றும் சீதாவாக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட களனிகங்கையின் தாழ்நில மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆற்றை பயன்படுத்துவோர் மற்றும் அப்பகுதி வழியே பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் கூடுதல் அவதானத்துடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பின்படி மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்கள் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளை மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலையே நிலவும். மேலும் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசையில் சீரற்ற வானிலை மற்றும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார், கொழும்பு, காலி வழியாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் கடும் கொந்தளிப்புடன் காணப்படும். இதன் காரணமாக கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள படகுகள் அனைத்தையும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் கரைக்கு திரும்புமாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு சுசந்த ககவத்து அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். நிலைமை தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அரசு வெளியிடும் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோனஸ். நாட்டில் நிலவி வரும் கடுமையான வறட்சியான காலநிலை மற்றும் உர தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் தீவிர மரக்கறி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் C.A. சிறிவத்தன மத்திய நிலையத்திற்கு தினமும் கிடைக்கும் மரக்கறி வரத்து கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னர் நாளொன்றுக்கு சராசரியாக 6 லட்சம் கிலோகிராம் மரக்கறிகள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது அது 4 லட்சம் கிலோகிராம்களாக சரிந்துள்ளது. அதாவது நாளாந்த வரத்தில் சுமார் 2 லட்சம் கிலோகிராம் வரை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வரத்து குறைந்துள்ளதன் காரணமாக சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் உயர்ந்து வருகின்றன.
தற்போதைய சந்தை நிலவரப்படி கரிமிளகாய் 1 கிலோ ரூபாய் 500 முதல் 550 வரை, கத்தரிக்காய் 1 கிலோ ரூபாய் 350, கேரட் 1 கிலோ 230 முதல் 250 ரூபாய் வரை, முருங்கைக்காய் 1 கிலோ ரூபாய் 150 முதல் 200 வரை, பூசணிக்காய் 1 கிலோ ரூபாய் 115 வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் கடும் வறட்சியால் நீர்நிலைகள் மற்றும் குளங்களின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதால் விவசாயிகள் புதிய மரக்கறி செய்கையில் ஈடுபட தயக்கம் காட்டி வருவதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் SM உபசேன சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களிடம் தற்போது பணப்புழக்கம் குறைவாக இருப்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கே மக்கள் சிரமப்படும் சூழலில் மரக்கறி விலைகளை உடனடியாக மேலும் உயர்த்த முடியாத நிலை காணப்படுகின்றது. எனினும் மரக்கறிகளுக்கான மேலதிக இருப்புகளை சேமித்து வைக்க முடியாத சூழல் நிலவுவதால் எதிர்காலத்தில் இது கடுமையான மரக்கறி நெருக்கடியாக உருவெடுக்கும் என வர்த்தகர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் பிரதேச நிர்வாக அலகுகளை பிரதேச ரீதியான சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுவதற்கான புதிய திட்டத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் திட்ட முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பல தசாப்த கால தற்போதைய நிர்வாக முறைமையால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி சிறிய திருத்தங்களுக்கு பதிலாக முழுமையான அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே மக்களின் எதிர்பார்ப்பு என சுட்டிக்காட்டினார். மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு மாற்றுவது குறித்து ஆராய்ந்து அடுத்த சில மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். நாடு முழுவதும் அரை குறையாக பயன்படுத்தப்படும் 2000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சின் தகவலை அடுத்து முறையான ஆய்வு நடத்தி அத்தியாவசியமான கட்டுமானங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். கொழும்பு பெருநகர கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம் மற்றும் ஒட்டுமொத்த வடிகாலமைப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இணைந்து புதிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். யாழ் பிராந்தியத்திற்கு உட்பட்ட போலீஸ் நிலையங்களின் அரை ஆண்டுக்கான நிர்வாக மற்றும் செயற்பாட்டு பரிசோதனை நடவடிக்கைகள் இன்று யாழ்ப்பாணம் பிரதான போலீஸ் நிலையத்தில் சிறப்பாக இடம்பெற்றன. யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியகரிச்சர் JPS ஜெயமக தலைமையில் நடைபெற்ற இப்பரிசோதனை நிகழ்வுகள் பிராந்திய உதவி போலீஸ் அத்தியகரிச்சர் KAEN தில்ருக் மற்றும் யாழ்ப்பாண பிரதான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMP பாலித்த செனவிரத்ன ஆகியோரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டன. இப்பரிசோதனையின் போது பொதுமக்கள் சேவை மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீசார் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ வாகனங்களின் தரம், இயங்கு நிலை மற்றும் பராமரிப்பு நிலைமைகள் என்பன அதிகாரிகளால் மிக துல்லியமாக பரிசோதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை ஏனையின் வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கொடூர வீதி விபத்தில் பேருந்து தரிப்பிடத்தில் நின்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஓமந்தை பனிக்கன் நீராவி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த நபர் மீது அதிவேகமாக வந்த கூலர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பனிக்கன் நீராவி கிராமத்தைச் சேர்ந்த நபரே சம்பவ இடத்திலேயே பலியானார். ஏனையின் வீதியில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்துள்ளனர். இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம் என மக்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முடுக்கிவிட்டுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மொராக்கோவில் இருந்து ஸ்பெயின் சியூட்டா எல்லைக்குள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு நெரிசல் மற்றும் கடலில் மூழ்கியதில் 34 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மொராக்கோவில் நிலவும் கடும் வறுமை மற்றும் வேலையின்மை காரணமாக அந்நாட்டு மக்கள் ஐரோப்பிய ஒன்றிய பகுதியான ஸ்பெயினுக்குள் புலம்பெயர முயன்று வருகின்றனர். மொராக்கோ மக்களை உடனடியாக திருப்பி அனுப்பக்கூடாது என்ற ஸ்பெயினின் உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பை சாதகமாக பயன்படுத்தி சுமார் 70,000 பேர் நேற்று முன்தினம் தரை மற்றும் கடல் வழியாக சியூட்டா எல்லையில் ஒரே நேரத்தில் குவிந்தனர். இராணுவம் மற்றும் போலீசாரின் கடுமையான தடையையும் மீறி மக்கள் கடல் வழியாக எல்லைக்குள் புகுந்தனர். போலீசார்
போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைக்க முயன்ற போதிலும் 64,000க்கும் அதிகமானோர் எல்லை கடந்து ஸ்பெயினுக்குள் சென்றுவிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டை மீறி செல்ல முயன்ற போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு நெரிசல் மற்றும் கடல் நீரில் மூழ்கியதன் காரணமாக 34 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்களை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து சியூட்டா எல்லை பகுதியில் ஸ்பெயின் அரசு கூடுதல் இராணுவத்தினரையும் போலீசாரையும் குவித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் இடம்பெற்ற பல லட்சம் ரூபாய் நிதி ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய 2 பெண் அதிகாரிகள் நேற்று மாலை ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவுகளில் முறைகேடுகள் நடப்பதாக கிடைத்த தொடர் முறைப்பாடுகளை அடுத்து நுவரெலியா மாவட்ட செயலாளரின் நேரடி உத்தரவின் பேரில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. சாட்சியங்களை கலைப்பதை தவிர்க்கும் பொருட்டு 33 மற்றும் 30 வயதுடைய குறித்த 2 பெண் அதிகாரிகளும் ஏற்கனவே அம்பகமுவ மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்களுக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நோர்வுட் பிரதேச செயலாளரால் அளிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ முறைப்பாட்டை அடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் இருவரும் 2025 ஆண்டு முதல் இதுவரை 29,89,500 ரூபாய் நிதியை மோசடி செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த ஊழல் சம்பவத்தில் மேலும் 2 சந்தேக நபர்களுக்கு தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 பெண் அதிகாரிகளும் இன்று ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் ஹட்டன் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சினையான மயிலத்தமடு மாதவனை கால்நடை பணியாளர்களின் நிலச்சிக்கலுக்கு விரைவான தீர்வை வழங்கி அங்கு இடம்பெற்று வரும் அத்துமீறிய பயிற்சியாளர்களை உடனடியாக வெளியேற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சுனில் ஹந்துன்னேத்தி தலைமையில் அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இக்கூட்டம் நடைபெற்றது. மகாவலி அதிகார சபை மூலம் பணியாளர்களுக்கு காணி ஒதுக்கீடு செய்யும் ஜனாதிபதியின் உறுதிமொழி குறித்து ஆராயப்பட்டது. அதேவேளை அப்பகுதியில் அத்துமுறை பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ள 200க்கும் மேற்பட்டோரை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளியேற்ற உத்தரவிடப்பட்டது. அத்துடன் வனவள திணைக்களம் இவ்விடயத்தில் பக்கசார்பின்றி செயல்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. பட்டிருப்பு பாலம், மண்டூர், குருமன்வெளி பாலம், அம்பிளாந்துறை, குருக்கள்மடம் பாலம், சந்திவெளி, திகிலிவட்டை பாலம் மற்றும் முக்கிய வீதிகளை புனரமைப்பதற்கான சாத்தியவள ஆய்வு அறிக்கைகளை விரைவாக தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டது. உருகாமம் குளத்தில் அமைந்துள்ள இறங்குதுறையிலேயே மீனவர்கள் அனைவரும் தங்களது தோணிகளை நிறுத்தி பயன்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிவு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெல் கொள்வனவு, உத்தரவாத விலை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதார தேவைகளுக்கு உடனடியாக நடைமுறை தீர்வுகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டது. கடந்த 2024 முதல் 2026 ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 3,811 மில்லியன் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ASP FU பூட்லர் தெரிவித்துள்ளார். ரதம ஏகதா தேசிய நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். 2024 ஆண்டு ரூபாய் 1,490 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள், 2025 ஆண்டு ரூபாய் 1,549 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள், 2026 ஆண்டு ரூபாய் 772 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேசிய அளவிலான இந்த விசேட நடவடிக்கையின் மூலம் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 2,39,384 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 995 பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீஸ் காவலில் உள்ள 378 பேரின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 3,287 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. ரதம ஏகதா நடவடிக்கை தொடங்கப்பட்ட 9 மாதங்களில் ஹெரோயின் 2,253 கிலோகிராம், ஐஸ் 2,640 கிலோகிராம், கொக்கைன் 293 கிலோகிராம் பறிமுதல் செய்யப்பட்டன. கையகப்படுத்தப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் மொத்த சந்தை மதிப்பு ரூபாய் 1,02,116 மில்லியன் என போலீசார் மதிப்பிட்டுள்ளனர்.
2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருவாய் 104 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளித்துறை செயல்திறன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகள் ஏற்றுமதியில் சரிவு ஏற்பட்ட போதிலும் சரக்கு ஏற்றுமதி 6.3% அதிகரித்து 6.9 பில்லியன் டாலராக உயர்ந்ததால் ஏற்றுமதி வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 3.3% வளர்ச்சியடைந்துள்ளது. ஏற்றுமதி உயர்ந்த போதிலும் இறக்குமதி செலவினம் அதிவேகமாக அதிகரித்ததால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை கடந்த ஆண்டின் 3.3 பில்லியன் டாலரில் இருந்து இந்த ஆண்டின் முதல் பாதியில் 5.5 பில்லியன் அமெரிக்க டாலராக விரிவடைந்துள்ளது. முதல் 6 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி செலவு 58.8% அதிகரித்து சுமார் 3168 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. மோட்டார் வாகன இறக்குமதிக்காக 1254 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு உபரியாக இருந்த வெளிநாட்டு நடப்பு கணக்கு தற்போது 245 மில்லியன் டாலர் பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் 23.2% அதிகரித்து 4.6 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்து பொருளாதாரத்திற்கு வலு சேர்த்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை 1.14 மில்லியனாக குறைந்துள்ளது. இதனால் சுற்றுலா வருவாய் 11.8% சரிந்து 1511 மில்லியன் டாலராக குறைந்துள்ளது. கணிசமான வெளிநாட்டு கடன் செலுத்தப்பட்ட போதிலும் சீன மக்கள் வங்கியின் மாற்று வசதியையும் சேர்த்து இலங்கையின் மொத்த அதிகாரப்பூர்வ அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூன் இறுதியில் 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உறுதியாக உள்ளது. அதேவேளை மத்திய கிழக்கு மோதல்களின் அழுத்தத்தால் ஜூலை மாத இறுதி நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் மதிப்பு 7.8% சரிவை சந்தித்துள்ளது. எனினும் சமீபத்திய வாரங்களில் இந்த சரிவின் வேகம் தணிந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சங்கத்தானை ஆசிரியர் வீதியை பிறப்பிடமாகவும் A9 வீதி நுணாவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விஜேந்திரா ராஜினி வவா அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இடுவில் கிழக்கை புறப்படமாகவும் சுவிட்சர்லாண்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு ஆனந்தர் அவர்கள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாண்டில் காலமானார். யாழ்ப்பாணம் ஏழாலை மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவணமுத்து பரமேஸ்வரன் வரன் அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் வடலியடைப்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மாணிக்கம தங்கேஸ்வரன் பயம் அவர்கள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி செய்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.